எங்களை தான் வாழ வைக்கும் தங்க சினிமா, மக்களுக்கு இது போல தோழன் வருமா? அட கெட்ட எண்ணம் உள்ள வந்தான் கிட்ட வந்தாலே, அட குப்பை போல உரந்தள்ளும் வெள்ளித்தீரையே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பரபரப்பான வாழ்வியல் சூழ்நிலையில் எங்களை வாழ்த்துவதற்கு சிறிது நேரம் ஒதுக்கி இங்கே வருகின்றக்கூடிய சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது ரொம்ப 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 நீண்ட நாள் போராட்டம். இது சினிமாங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதில் ரொம்ப காலமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். நதியாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாருமே. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லும்போது தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்கள், வளருவோம். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேரரசு சார் குறு படமாக இருந்தால் கூட எங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கம்மா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த குறும்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரும் இதில் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள்லாம் இருந்தால் தான் எங்களால் முன்னேறி வர முடியும். வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நதியை பற்றி நான் பேசணும். நம்ம நதி புயல், அவர் ஆக்சுவலாக நதி புயல், இப்போ நதியின் பேர் வச்சுட்டாரு, நதி புயல் அப்படி இருப்பார் அவர். நான் விந்தைன்னு ஒரு படம் நடித்தேன், லாரா சார் தான் இயக்குனர். அதுக்கு அந்த படம் வரும்போது அவர் ஒரு எடிட்டர் தான் அவர். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் டெய்லி வந்துடுவார். டெய்லி தூரம் ஓடிட்டு இருப்பார். சரினா எடிட்டர் ஏன் ஸ்பாட் நம்ம எந்த ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட்டை அவங்க பார்க்க மாட்டோம், எடிட்டர் பார்க்க மாட்டோம். இவர் எடிட் பண்ணிட்டு இருப்பாரு. அது மாதிரி ஷார்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அது பேரரசார் ஒரு அருமையான பாட்டு இருக்குது. அவ்வளோ வரிகள் ஆழமான சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் ரசிக்க வேண்டிய அதோட வழி உள்ள இருக்க அந்த அத்தனை வரிகள் பேரரசார் இருக்காது. சினிமாவில் எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கிட்டே போகணுன்ற அந்த அருமையான வரி சினிமா சாமின்னு சொன்னார். அது மிகப்பெரிய வரி. உண்மையே நதிக்கிட்ட இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடிச்சு வீசுது. கண்டிப்பாக இந்த குறும்படம் நானும் எதிர்பார்க்கல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லா யாரும் எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்டாக இருந்தது. அதில் ஹீரோ நடித்தது நம்ம சகோதரர் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இந்த ஹீரோயின் சாங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு பர்னி சார் அப்படியே ஒரு ஆழமாக அவரும் ரசித்து பாடியிருக்கார். நதி மிகப்பெரிய இயக்குனர் வரணும், நான் கடவுள் வேண்டிக்கிறேன். அவருக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஐ லவ் யூ. தேங்க்யூ. மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க நதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஆல்ரெடி நான் வில்லனா பண்ண படத்தில் அவர் எடிட்டிங் பண்ணார். ஆனால் அவருக்குள்ள இப்படி ஒரு டைரக்ஷன் மைண்ட்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்துலேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் எடிட்டிங்க. இப்போ இதை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இவர்கிட்ட இவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம சினிமா இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இவர் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக வரணும்னு ஆண்டோட வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் எழுதுறவங்கலாம் அவரை நீங்கள் நல்லா ஊக்குவிச்சு எழுதுனீங்கன்னா தான் அடுத்து ஒரு பெரிய படமாக எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்டை இவர் உருவாக்கி பெரிய டைரக்டராக வருவார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ஃபீலிங் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஹாப்பி, ரியலி ஹாப்பி. நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி தேங்க்யூ. எதை எடுத்தாலும் எதை பேசுகிறாலும் பேரரசாரை பற்றி தான் பேசுவார். சினிமா உண்மையாக நேசிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு தாட் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா துருத்துருப்பாக இருக்கும், எதுவுமே ஷார்ப்பு. ஆனால் ஃபுல்லாக அண்ட் ஃபுல் நம்ம சொல்லவே தேவை, அவரே அப்படியே தூக்கிடுவார் கரெக்டாக. அப்படியே அந்த நாலேஜ் இருந்துச்சு. குறும்படம் ஆகிட்டாரு, முன்னிலையில் படத்தை பண்ணுவார் நம்புகிறேன். நதியனை பற்றியும் நான் சிவா சாரை பற்றியும் பேசணும். இந்த படத்தோட அத்தனை வெளிப்பாடும் அவள் இருவரும் அனுபவித்த அந்த வழிகள் தான். சினிமாவை எல்லாருமே ஒரு வார்த்தையை சொன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அது இல்ல. ஒரு கோயிலுக்கு நிகரான ஒண்ணு, கோயிலோட கருவறைக்குள் இருக்கிற அந்த சாமியோட சிலை இருக்குல்ல, அதுக்கு நிகரான ஒண்ணு. நான் உண்மையை நேசிச்சா அப்படி பல கனவுகளோடு இந்த படத்தை எடுத்து இன்னைக்கு உங்க கண் முன்னால பார்வையிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் பல வெற்றிகளை பார்க்கணும். இதன் மூலமா அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். சினிமா திரையுலகத்துக்கு ஆகச்சிறந்த கதையோட அண்ணன் நின்றுருக்காங்க. அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சி அண்ணன் ஒரு பெரிய படம் எடுக்கணும்.
அடிக்கடி சொல்லுவார், என்னோட தாய் என்னோட கடவுள் பேரரசுன்னு சொல்லுவார். பிரமிச்சு போயிருக்கு. அதெல்லாம் எப்படி அண்ணோட வெற்றி நான் சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க மேடையில் உட்காந்துருக்க அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த மூவிக்கு நீங்க வந்து இங்க பார்த்ததுக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வந்ததுக்காக நன்றி. அதுக்கு இதுவும் இவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இளைஞர்கள்லாம் வேற மாதிரி எதிர்பார்த்திருப்பீங்க, இன்க்ளூடிங் நான் கூட அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே இது ஸ்கிரீன் பிளேல மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு அற்புதமான இந்த தமிழ் சமூகத்திற்கு சினிமாவை நேசித்துக் கொண்டிருக்கின்ற நடிகராக இருக்கட்டும், அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு இயக்குனராக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை தந்த ஒரு ஆகச்சிறந்த படைப்பாய் நான் இந்த காண்டம் குறும்படத்தை காண்கிறேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் வாட்ச்மேன் வேலை பார்த்தவர் தான் அண்ணன் பசங்க பாண்டியராஜ் அவர்கள். ஹோட்டலிலே சர்வர் வேலை பார்த்தவர் தான் இன்று நடிப்பு அரக்கனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நடிகர் எஸ் ஏ சூர்யா அண்ணன் அவர்கள். கோயம்பேட்டிலே பஸ்ஸில் பயணம் செய்வதற்கு 10 ரூபாய் கூட பணம் இல்லாமல் இருந்து வசதி இருந்தும் கூட அந்த கஷ்டத்தை உணர்ந்தவர் தான் லோகேஷ் கனகராஜ் இயக்குனர். இப்படி ஒவ்வொருவருக்கும் வெற்றி பெற்ற ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் ஒரு 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 கடந்து வந்த ஒரு பயணம் இருக்கிறது. அதே மாதிரி மிஸ்கின் அண்ணன் முதல் படம் சித்திரம் பேசி தெரிய தூக்கி கொண்டு தாம்பரம் வரைக்கும் நடந்தே கதையை சொல்லிட்டு போவாராம், நடந்தே கதையை சொல்லிட்டு திரும்ப வருவாராம். இப்படி ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் ஒரு ஆகப்பெரும் வரலாறு இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கிறார் அன்பிற்குரிய அண்ணன் பேரரசு அவர்கள். உண்மையா நீ சினிமாவை நேசித்த என்று சொன்னால் அது உன்னை ராஜாவாக்கும். இந்த படத்திலே நடித்த அந்த கதாநாயகன் தம்பியாக இருக்கட்டும், கவிதா என்ற கதாபாத்திரத்திலே பண்ணவராக இருக்கட்டும், அன்பு குழந்தை அவர்களாக இருக்கட்டும், படத்தில் பணிபுரிந்த துணை பேருக்கும் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்கள். ஒரு குறும்படம் தான், அதாவது மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்கே கம்பீரமாய் இருக்கிற பொழுது, மண்ணில் விழுந்து மரமாகி விடுவேன் என்று கடுகு விதைக்கே கம்பீரம் இருக்கிற பொழுது மனிதனாய் பிறந்த நமக்கு நம்பிக்கையும் கம்பீரமும் தேவைப்படுகிறது. அந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை தம்பி நதி அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். பத்திரிகையாளர்கள் ஏதேதோ செய்திகளை எப்படி எப்படியோ எழுதுகிறீர்கள். இந்த அன்பு தம்பியையும் நீங்கள் வாழ்த்தி நிறைய எழுதுங்கள். இன்னும் ரொம்ப ஒரே வரியில ரொம்ப சினிமாவை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லிக் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் செருப்பாடு அடிச்ச மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஒரு படத்திற்கு கதை எப்படி முக்கியமோ அது போல அந்த படத்தினுடைய தலைப்பு மிக மிக முக்கியம். திருப்பாச்சி அறுவாடுக்கு ஃபேமஸ், திருப்பதி லட்டுக்கு ஃபேமஸ், சிவகாசி பட்டாசு தொழிலாளி, திருவண்ணாமலை பழனி, இதுக்கு ஒரு வரலாறு வேணும், அங்க ஒரு கட்சி வேணும்ல. இது நல்லா இருக்கும், கான்பிடண்டா இருக்காருல்ல. அப்ப இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் எவ்வளவு ஒரு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிற அற்புதமான இயக்குனர் அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாடலும் எழுதி அதுல டைட்டில் கார்டு போகும்போது கலை உலக தாய் நதி இங்க வா அப்படிதானே போட்டிருந்தேன். எப்படி போட்டிருந்தேன்? கலை உலக தாய் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமாங்க அது. அது ஒரு டீப் கான்சோலன்ஸ். அதை நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான். நதி தன்னை அல்லது பேரரசு அவர்களை எப்படி உணர்ந்திருந்தால் கலை உலக தாய் என்று சொல்லுவார். அந்த தாய் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாதுங்க. கண்ணில் பார்க்கிற ஒரே கடவுள் தாய் மட்டும்தான். அப்படி பேரரசு அண்ணனை தாயா பார்க்கிற நதி விஜய்களும் இயக்குனர்கள் ஒரு எடிட்டருக்குள்ள ஒரு ஆக சிறந்த ஒரு கற்பனை இருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படத்தை எடுத்துக்கிட்டே போறோம்னா எடிட்டர் எங்க கை வைக்கணும், எங்க கட் பண்ணா எங்க ஃபாஸ்டா இருக்கும், எங்க பூம் இருக்கும், எங்க ஃபைட் வைக்கணும், எங்க சாங் எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்னு மாஸ்டர்ஸ் இருந்தா கூட எடிட்டர் இஸ் பேசிக்கலி இஸ் a கிரியேட்டர். அவரும் ஒரு டைரக்டர், படைப்பாளிக்கு சமம். ஏன் படைப்பாளின்னு சொல்றோம், இயக்குனர்னு சொல்லாம? படைப்பாளி என்பவன் படைப்பாளர்களை ஆளுபவன், பிரம்மன். நிறைய பேசணும், நிறைய ஆளுமைகள் இருக்கிறாங்க மேடையில் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் மனசார வாழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரரசு சார் வந்து நதிக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான் அந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறி விட்டுற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா இன்னும் சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாடல் கேட்டாங்கன்னா ஐயோ நம்ம வந்து தவறாக நினச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ண போடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு எழுதின பாடல்கள். இன்னொன்று எனக்கு இந்த பாடம் இப்போ நான் இந்த குறும்படம் பார்த்தது மூலியமா எனக்கு ஒரு என்ன வரும்னா, பெண்களை அனுப்புகிற பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும். இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது என் பொண்ணு வந்து ஒரு பொண்ணு போயிருக்கா, ஸோ அவள் வந்து ஒரு நல்ல தோளுக்கு தான் போயிருக்கா, ஸோ அவளுக்கு எந்த இதுவும் வராது, கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துப்பாங்கன்ற
ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ நான் நினைக்கவே இல்லை இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் போயிட்டு இருக்கும் போது என்னடா இது இப்படிலாம் போயிட்டு இருக்கு, நானும் பார்க்கணுமா அப்படிலாம் எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ சீனு போக போக பார்க்கும்போது அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு நதி. நான் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எடிட்டர். நான் சாங் எடிட் பண்ண போகும்போதெல்லாம் மாஸ்டர் எப்படி 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 இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ அழகாக பண்ணவர். வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஒரு குறும்படம்ன்றது ஒரு விஷயத்த வந்து ஒரு சினிமானா 2.5 மணி நேரத்தில் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்த வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இவரை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து அந்த பத்திரிகைகள் கொஞ்சம் பெருசாக எழுதி இவர் வந்து வளர்ந்தாருன்னா இவரை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ நல்ல குறும்படம். இதை வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்தோட எடிட்டர் டைரக்டர் ஒரே ஆள் தான், நதி புயல். ஆனால் நதின்னு வச்சிருக்கிறாரு. இவர் எப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை வந்து ரொம்ப டீப்பாக போய் அதை கடைசி வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிட்டு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை வாங்குவாங்க. ஸோ லொக்கேஷனில் ஒன்றொன்னா சொல்லி போயிட்டு வருவாங்க. அதாவது இது வேணும் அது வேணும் சொல்லும் போது தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் சில அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து டைரக்டர் என்ன கேட்க போகிறாரு, அடுத்து இதுதான் வரும், இந்த சீன் தான் இருக்கும், இதுக்கு இந்த காஸ்டியூம் தேவைப்படுன்னா அலர்ட்டாக இருக்கான் பாருங்கள், விளையாட்டாக இல்லாமல் அவன் சீக்கிரம் பெரிய டைரக்டர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நதி வந்து எடிட்டராக இருந்து இப்போ டைரக்ஷன் வந்திருக்கிறாரு. ஆண் பாவம்னு ஒரு படம் பாண்டியராஜன் டைரக்ட் பண்ண படம் அது. ஆக்சுவலாக அதில் சினிமா பற்றி ஒரு பாட்டு வரும். வந்தன வந்த சனமெல்லாம் குந்தனம் இங்கே இந்திரன் வந்துடும் சந்திரன் வந்துடுது எங்கள் சினிமா தான். என்டிஆர் எம்ஜிஆர் வந்து எங்கள் சினிமா தான். அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சர் எங்கள் சினிமா தான். நல்ல பாட்டு இளையராஜா பாடியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த குறும்படத்தில் சினிமாவை பற்றி உயர்வு ஒரு பாட்டு இருக்கு, அது கேரள எழுதினார் தான். அதை வந்து இசையப்பாளர் பரணி பாடியிருக்கிறாரு. அவர் பையன் மியூசிக் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பரணியோட பையன் தான். கிருஷ்ணன் பஞ்சுன்னு ஒரு டேரக்டர் இருந்தாங்க. பராசக்தி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பஞ்சு சார் வந்து எடிட்டராக இருந்து டைரக்டராக வந்தவர். அது மாதிரி நிறைய பேர் வெள்ளைச்சாமியில் வந்து நிறைய பேர் எடிட்டராக இருந்து டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நதி புயலும் எடிட்டராக இருந்து டைரக்டராக வர்றாரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதாவது வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா தான். கோவில் குளம் போவதெல்லாம் சும்மா தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவை இவ்வளோ ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து எழுதியிருக்கிறாருன்னா அந்த தொழிலை நேசிக்கிறவங்க தான் அதோட அர்த்தம் புரியும். வெளியிலேருந்து பார்க்குற சினிமா வேற ஒரு கிளாமராக இருக்கும், ஒரு கவர்ச்சியாக இருக்கும். சினிமாக்காரங்க எல்லாருமே இப்படி தாங்கிறாம இருக்கும். இங்கே தான் இந்த சினிமாவில் தான் கீழே இருக்கவன் மேலே வருவான், மேலே இருக்கவன் கீழே போவான். அது அப்படிங்கிற ஒரு தத்துவம் விஜய் ஒரு படத்தில் பேசியிருப்பாரு. வாழ்க்கை ஒரு சக்கரண்டா, இன்னைக்கு மேலே இருப்பான் நாளைக்கு கீழே இருப்பான்னு ஒரு டைலாக் ஒரு திருமலை படத்தில். டைரக்டருக்கு ஒவ்வொரு திட்டுவார், ஹீரோ திட்டுவாங்க, ப்ரொடியூசர் திட்டுவார், ஆர்டிஸ்ட் திட்டுவாங்க, லைஃப் பாய் ஒர்க்குன்னு திட்டிகிட்டு இருப்பான். அதெல்லாம் மீறி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பெரிய ஆளாக வர்றாங்க. அவங்க வந்து ஒரு லட்சியத்தோடு தான் இருப்பாங்க. அதை உதாரணம் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, உங்கள் லட்சியம் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாத இருந்தாலும் சொல்லி. இதில் 24 கிராஃப்ட்ஸ் இருக்கு. அது போக திரைமறைவு கலைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரு, எக்ஸிபியூட்டரு, மீடியேட்டர்ஸு, பிஆர்ஓக்கள், அந்த 24 கிராஃப்ட்ஸ் இல்லாத ஒரு 12 கிராஃப்ட்ஸ் இருக்கு. ஜிம் பாய்ஸ் முதல் கொண்டு இருக்கு. இத்தனை பேர் சினிமா நம்பி தான் இருக்காங்க. இந்த சினிமாக்காரன் மட்டும் காட்டுலையும் மலையிலையும் மேட்டுலையும் பனியிலையும் புயல்லையும் எல்லாத்துலேயும் போய் வேலை செஞ்சுருப்பான், குடும்பத்தை மறந்து. அப்படி அவன் மறந்து வேலை செஞ்சாதான் நீங்கள்லாம் ஏசியில் உட்காந்துட்டு நல்லா கைத்துட்டு ரசித்து படம் பார்க்க முடியும். ஃபங்க்ஷனில் பேசும்போது டைரக்டர் அமீர் சொன்னார், நாங்கள்லாம் பிஆர்ஓக்கெல்லாம் உட்காந்து இங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு ஃபங்க்ஷனில் பொதுக்குழு நடக்கும்போது. ஃபோட்டோகிராஃபரு ஃபோட்டோ எடுக்கும்போது சொன்னார், சார் அங்கேயே இருங்க நகராதிங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம், எங்களை பார்த்துட்டு போகிறவங்க பெரிய ஆளாக போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ அமீர் சொன்னார், அதாவது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். நீங்கள் எந்த தொழில் எடுத்து என்னவாக விரும்புகிறீங்களோ அதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதில் எப்படி முன்னுக்கு வரணும்னு பார்க்கணும். இங்கே இருந்துட்டு அங்கே பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டீங்கன்னா நீங்கள் அந்த தொழிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னாரு. அருமையான வார்த்தை அது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கிற இடத்த செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யணும். அந்த இதை வந்து நதி வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. நல்ல நேர்த்தியாக இருக்குது டைரக்ஷனு, மேக்கிங் நல்லா இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா அவருக்கு வாய்ப்புகளும் நிறையா சந்தர்ப்பங்கள் கிடச்சுன்னா டெஃபினட்டாக பெரிய டைரக்டர் வருவார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வழிமுறை நன்றி. நான் வேற ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன்.
அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் இந்த டைட்டில் என்னை இங்கே வர வச்சிருச்சு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போட்டுட்டியா, மிஸ் பண்ணிடக்கூடாது இது அப்படின்னு. உண்மையில் ஒரு தைரியமான டைட்டில் வச்ச நதிக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துகள். பெரிய ஆளாக இருக்கும். இந்த 2-3 பொண்ணுங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இந்த கேரக்டரை தாடிக்காதீங்க ஹீரோ. நீ அதுக்கு வந்து இவர் ஒரு மேட்டரையே யோசனை பண்ணிட்டு இவங்க எல்லாம் உசு பேத்தி விட்ட கடைசியில் போய் பார்த்தா பொசுக்குன்னு இதை கட் பண்ணி இது மேக்கப் போடுறதுக்கு முடிச்சா பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். முதல்லயே அவங்க டைட்டில் சொன்னப்போ உடனே உட்காந்துட்டேன், காட்டுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தின் டைட்டில் நீ வச்சிருக்கிற. இதே மாதிரி ஒரு டைட்டில் ஒரு முழு படத்துக்கும் வச்சு ஒரு அடுத்தது பெரிய படத்தை அது யார் நடிக்க வருவாங்கன்னு தெரியாது. நீ சொன்ன அவரு பேரரசு சார் வருவார் நடிக்கிறதுக்கு. அவருக்கு வில்லனா வேணா நான் வர்றேன். நீ அடுத்த படத்தில் இதே மாதிரி டைட்டில் வைக்கணும். இந்த 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 இலக்கண வரம்புக்கு உட்பட்டு நடன இயக்குனர் சொன்னார், ஒரு குறும்படத்தில் ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக கம்யூனிகேட் பண்ண முடியும். மற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் வேற வேற மாதிரி வெளிநடத்தி போய் ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது கொண்டாந்து ஒரு கிளைமேக்ஸை வச்சா பாருங்க. அதுக்காகத்தான் நான் வந்து பாராட்டுறேன் இந்த படம். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் வாழ்த்த வந்திருக்கும் எனது அன்பிற்குரிய தம்பிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா எங்கள் சினிமா எங்களை வாழ வைக்க வந்த சினிமா அது தங்க சினிமா. நான் பாட்டு எழுதுகியா எனக்கு பொறாமையா இருக்கு. கவிஞர்களில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் ஒரு அரை மணி நேரத்தில் பாட்டு எழுதுற ஒரு கவிஞர்னு அது இவர் தான். டக்கு எழுதி விட்டுருவோம். அதை கம்மி எழுதின எல்லா பாட்டுகளுமே இந்த விஜய்க்கு, குறிப்பாக விஜய்க்கு, அதாவது விஜய்க்குன்னா அவருக்கு வந்து உடும்போல் இருக்கு. படன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி திருப்பாச்சியும் சிவகாசியிலையும் அவர் எழுதின பாட்டுகள் இன்னைக்கு வரையணும். அந்த 2 படத்தையும் இப்போ திருப்பி ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு வையே அண்ணே, அப்புறம் உங்கள் டேட்டுக்கு நாங்கள் அலையணும்னே. அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டும். பேரரசு இந்த மாதிரி ஒரு நல்ல தம்பியை உருவாக்குறதுக்கு அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்ததுக்கு, ஒரு இயக்குனராக இருந்து அவரை வழிகாட்டியதுக்கு அவர் ரொம்ப நேசிக்கிறார் இவர். ஸோ உண்மையான மனசுக்குள்ள உண்மையான ஒரு பக்தினா இது அப்படித்தான் இருக்கும். ஒரு நமக்கு சீனியருக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும். இந்த டைட்டில் வைக்கும் போதே உனக்கு ஏதோ ஒரு மேட்டர் இருக்கியா, ஒர்க் அவுட் ஆகிடுவேன். வாழ்த்துக்கள். நன்றி. நதி அவர்களை வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து அன்புணங்களுக்கும் நன்றி. குறிப்பாக இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்கள். ஏன்னா அவர் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டார், வந்ததே நதிக்காக தான். ஏன்னா அவர் என்னை கூப்பிட்ட விட அவர் தான் அதிகமாக கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்தால் தான் நிறைவாக இருக்கும், அவர் வந்து நிறைவாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம வந்து நிறைவாக இருக்காதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆமாம், வந்ததுக்கு விதைச்சிட்டார். ஆமாம், நீங்கள் அடுத்த படம் சீக்கிரம் இயக்கணும், அதில் ஒரு உதவிக்கிற பண்ணி கொடுப்பாரு. இப்போ எனக்கும் அவங்க கூட உதவிக்கிற பண்ணி ஆசை வந்துடுச்சு. அப்போ இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நதி சொல்லும்போது எனக்கு நிடம் இருந்துச்சு, காண்டம்னு வச்சுருக்காப்புலையே. நான் சொல்லி பார்த்தேன், நம்ம வந்து அவருடைய படைப்புக்கு தலைப்பு வைக்கிறது அவருடைய பொறுப்பு, கடமை. எப்படிப்பா யாராவது கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுறது? ஆனால் அவர் தெளிவான நான் ஒருத்தந்தான் வரமாக இருக்கேன், தலைவர் வரமாக இருக்காரு, இவரும் வரமாக இருக்காரு. இந்த மாதிரி டைட்டில் வச்சாதான் ஒரு கவனம் வரும். அவன் காணும் டைட்டில் வச்சுருக்காங்களே அப்படின்னு இன்னும் ஃபங்க்ஷன் இருக்கும்போது நினைப்பு இங்கேயே இருக்கு அவருக்கு, நம்ம எஜமானுக்கு. சொல்லுங்க எஜமா, சொல்லுங்க எஜமா மாதிரி அவருக்கு இங்கே ஞாபகம் வந்துருக்கு. என்னடா காட்டம் வச்சாங்க, என்ன கதையாக இருக்கும், என்ன சொல்ல வராங்க. அப்புறம் இந்த படத்தில்
எனக்கு பாட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி எனக்கு நன்றி. ஏன்னா சில இதில் எழுதும்போது நமக்கு மனசு நிறைவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து திருப்பாச்சியில் ஹீரோ விஜய், அவருக்கு ஒரு ஓப்பன் சாங் எழுதணும். சிவகாசினியும் விஜய் தான் ஹீரோ, அவருக்கும் அறிமுக பாடல் எழுதணும். நம்ம அசோக் ராஜ் தான் நம்ம பாட்டை எழுதி டெம்போவில் போட்டுருவோம், அதை ஆட வச்சு அந்த விஷுவலில் பவர் ஏற்றுவார், பவர் ஏற்றுவார். அவர் எல்லா படத்துலையும் அவர் தான் ஓப்பனிங் சாங். நம்ம திருப்பதியில் நம்ம அஜித் சார் திருப்பதி வந்தால் திருப்போம் பாடல். தருமபுரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓப்பனிங் சாங் எழுதணும். ஒவ்வொரு படங்கள்லையும் ஒவ்வொரு ஹீரோவுக்கு அறிமுக பாடல்கள் அவங்கள போகுது பாடுறது, அவங்களுக்காக எழுத சாங் நிறைய எழுதணும். விஜய்க்கு எழுதணும், அஜித்துக்கு எழுதணும், விஜயகாந்துக்கு எழுதணும். இந்த ஹீரோக்குள்ள ஹீரோ யாரு? சினிமா. எல்லா ஹீரோக்கும் ஹீரோ சினிமா தான். அப்போ இத்தனை ஹீரோக்களை பாட்டு எழுதினா கூட நான் சினிமா பாட்டு தான் பாருங்க, அதுதான் நிறைவு. ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம சினிமாவுக்கு ஒரு தாயை பூந்து பாடுற மாதிரி, ஒரு தந்தையை பூந்து பாடுற மாதிரி, நம்ம வணங்குற தெய்வத்தை பூந்து பாடுற மாதிரி, அந்த ஒரு ஃபீல் தான் என் சினிமாவை பற்றி நான் எழுதியது. இன்னொரு நிறைய பேர் இருக்காங்க இந்த சினிமாவை இழிவாக பேசியே புழப்பாங்க. சேரவாரி இறைச்சாலும் சந்தனமா மணக்கும். நீ சினிமாவை பற்றி யார் என்ன வேணாலும் கேவலா பேசுங்க, இழிவுபடுத்துங்க, அது உங்களையும் வாழ வைக்கும். அதான் சினிமா. சினிமாவை இழிவாக பேசினவங்களையும் வாழ வைக்கிறது தான் சினிமா. வார்த்தையை சொல்றதை விட அது ஒரு பதிவா ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு கிடைக்க பாக்கியம். பாட்டு எழுதுன விட இங்கே திரையில் போகும்போது 2-3 பாடல் வரிகளுக்கு இங்கே கைதட்டல், அது பாடல் வரிக்கான கைதட்டல் இல்லை, சினிமா நேசிச்சுருக்காங்க, சினிமா உசுராக நினைச்சிருக்காங்க, அதனால கைதட்டல் அம்சம் அடிக்கானா எப்படி வரும்? தான் சார்ந்த திரைத்துறையை அப்படி அதுக்கான வரிகளை போடும்போது கைதட்டானா சினிமா நேசிச்சிருக்காங்க. அப்போ அந்த கைதட்டு கேட்கும்போது நமக்கு சந்தோஷம். சில சந்தோஷம் தான் நமக்கு மனசுக்கு முழுமையான ஒரு திருப்தியை கொடுக்கும். நதியை பற்றி ஒன்று சொல்லணும். ஒருவேளை நானும் ஒரு ஒன்று தான், ஒரு ஒற்றுமை இருக்குது. நான் உதவிக்கினாரா சரி அழைச்சிக்கிட்டு இருக்கேன். சில டேரக்டர் போய் பார்த்துருவோம், மறுநாள் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறது பார்க்கவே முடியாது. பார்க்கறதுக்கு பல மாதம் ஆகும். நான் உதவிக்கினா சேர்றதுக்கு முன்னாடி நான் உதவி எடிட்டர் பணி புரிஞ்சேன். சோலைக்குன்னு படம் அதில் எடிட்டர் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் சார் ராமநாத சார்கிட்ட உதவிக்கினார் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகிட்டோம். இது மாதிரி இவரும் உதவிக்கினார் சேர வந்தவர் தான், இயக்குனர் கனவோட வந்தவர் தான். இந்த ட்ராவலில் சரி ஏதோ ஒரு இதில் ஒரு கட்டுமரத்தில் ஏறிவோம் அப்படின்னு ஏறின கட்டுமரம் தான் எடிட்டிங். என்னோட எல்லா படங்களுக்கும் எடிட்டர் வந்து ஜெய்சங்கர் சார், திருப்பாச்சி எல்லாப்பம் தான். அப்புறம் 3ஆவது படத்துலேருந்து அது யாராவது அவங்க கவனத்தை ஈர்ப்பாங்க. ஒரு கேமரா அசிஸ்டண்டோ இல்லை ஒரு எடிட்டர் அசிஸ்டண்டோ இல்லை டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்க. யார் நம்ம கவனத்தை ஈர்க்கிறாங்களோ அவங்க உண்மையான உழைப்பாளி, நேர்மையான உழைப்பாளி. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ஏன்னா ஜெய்சங்கர்கிட்ட அவர் பண்ணும்போது இவர் பக்கம் கவனம் திரும்புது. ஏன்னா இப்போ ராப்பகலா விடிய விடியாம கூட உட்காருவார். அந்த மாதிரி ஒரு உழைப்பை ஏன் உழைப்பு எப்படி வரும்னா நம்ம நேசிக்கிற தொழிலை நம்ம பண்ணாதான் அந்த உழைப்பு வரும். இவர் சினிமாவை உயிரா நினைக்கிறாரு, ஆனால் அந்த உழைப்பு வந்திருக்கு. அந்த உழைப்புக்கான அந்த நேசத்துக்கான ஒரு அஸ்திவாரம் தான் இந்த காண்டம். இந்த காண்டம் உன் தொழில் பாதுகாப்பு, அந்த காண்டம் வேற போல. இந்த காண்டம் நதியின் தொழிலுக்கு பாதுகாப்பு. இந்த படத்தை கதை எப்படி சினிமானா சொல்லுவான், சினிமா எல்லாம் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், அது கிடைக்கும், பொண்ணுங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. அவங்க ஒழுங்காத்தான் இருந்தாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் நவராத்திரி சிவாஜி கணேசன் நடிக்கான். 3 கட்டப்பு 4 கட்டப்பு ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட். நல்லா தான் இருந்தாங்க. இவங்க புஷ்பேத்தி சினிமா அப்படின்னா உள்ள ஆசை வந்துருச்சு. ஓகே தனியாக பொண்ணு மாட்டினா அதுதான் மணிக்கு நினச்சிக்கிட்டாப்புல.
சினிமாவில் சொற்போசுறேன், ஆண்களை விட பெண்கள் சினிமாவில் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப நேர்மையா, ரொம்ப பொறுப்பாக பண்ணுவாங்க. அது மேக்கப் பண்ணா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், இப்போ வந்து பாருங்க எப்படி காவல்துறை சார்ந்த பெண்ணை ஒரு இலவ பேசினதுக்காக ஒருத்தரை தூக்கி உள்ள வச்சிங்களோ, அதே மாதிரி இனிமே சினிமா துறை சேர்ந்த ஒரு நடிகை பற்றி யாராவது இழிவா பேசுனா இதே மாதிரி உள்ள வைக்க கஷ்டம். ஏன்னா இது காட்டும் குறும்படம் நம்முடைய இந்த மாதிரி இந்த இழிவா பேசுறவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். காண்டம் யாரெல்லாம் சினிமா இழிவா பேசுறது தப்பா நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாடம் தான் காண்டம். ஒரு சினிமா நேசிக்கிறதுனால தான் இந்த பாஷா படத்தை சொல்றாங்கல்ல, நாடி நரம்புலாம் முறுக்கு இருந்தவங்க அடி அடிச்சாங்கிற மாதிரி சினிமாவில் இந்த அளவுக்கு நேசிச்சவரால் இப்படிலாம் எடுக்க முடியும். வாழ்த்துக்கள். குறும்படம் அடுத்து பெரும்படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காண்டம் குறும்படத்துடைய இயக்குனருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவரும் சேனல் அவர்களும் இயக்குனர் நதி அவர்களுக்கு பொன்னாடி கொடுத்தவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை, அதனால ஒரு சின்ன தயக்கம். 2003 சில பல காரணத்தால சென்னை வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அப்ப வீட்டில் சொல்லாம ஓடியான்ட்டேன். அப்ப எங்க அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க, சிவபிரகாசம். அவரையும் ஃபோன் நம்பரும் மட்டும்தான் தெரியும், பேரு ஃபோன் நம்பர் தான் தெரியும், அவரை தெரியாது. கிளம்பி போகும்போது எதுக்குடா வந்த, எதுவும் சொல்லாம வந்துட்டியா அப்படின்னு ஒரு திட்டினாங்க. எங்கடா ஊருக்கு அனுப்பிடுவாரோன்னு பயத்துல, இல்லைண்ணே சும்மா லீவு அதனால வந்தாங்க அப்படின்னு சொல்லி சைக்கிளில் அழைச்சிட்டு வர்றாரு. முதல் நாள் சினிமா எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே வந்தேன். எங்க அண்ணா சொன்னாரு, டேய் இதாண்டா கேப்டன் வீடு அப்படின்னாரு. என்ன முதல் நாளே ஏற்றுக்கொண்ட கலைத்தாய்க்கு நன்றி சொன்னது இல்லாம அவளுக்காக உண்மையா இருக்கணும், உழைக்கணும்னு நினைச்சேன். இன்னவரை அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு சில எப்பயும் போல சினிமால ஏமாற்றங்கள், துரோகங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதை தாண்டலன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில பேருக்கெல்லாம் சில நன்றி சொல்லணும், அதனால எனக்கு சரியா பேச தெரியாது, இருந்தாலும் மன்னிச்சுக்கங்க. அதே மாதிரி நான் முத சினிமாவுக்கு காரணமா இருந்தது கே.எஸ். ரவிக்குமார் சார். ஃபர்ஸ்ட் அவர் நடிகர் நினைச்சிட்டு அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். ஒரு 10th படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர்ப்பா அப்படின்னா, ஐயோ டேரக்டரா, அப்போ அவர் நடிகர் இல்லையா அப்படின்ட்டு, டேரக்டர்னா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 8வது 9வதுலயே. அதனுடைய விளைவு தான் சினிமா தேடி வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தேடல் போகும்போது நிறைய ஏமாற்றங்கள் அப்படி இப்படி பிடிச்சி அப்படியே வந்துட்டு ஆக்டிங் படிச்சு வந்தேன். சொந்த முடம் அப்படி பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே முறையா சென்னை வந்து எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க எங்க சார், பேரர் சார். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா சென்னை வந்து அப்போ ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. பல கஷ்டப்பட்டு எப்படியோ அசிஸ்டன்ட் எடிட்டராக பிடிச்சிட்டேன். அப்போ ஒர்க் பண்ணும்போது சார் கொடுத்தாங்க. அப்போ மேடம் சொன்னாங்க, ஏங்க அவர் சம்பளம் எவ்வளோ வாங்குறதுன்னு தெரியல, வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்து அவரோட போத்திக்கிட்டு வருவாங்க, அதனால தைக்கிறதுக்கு சேர்த்து காசு கொடுக்க அப்படின்னு சார் டைலரே வர வச்சு தைக்கிறதுக்கு காசு கொடுத்து எல்லா உதவியும் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு ஃபீல் எனக்கு. நான் இந்த எனது கலைத்தாயின்னு போறதுக்கு காரணம் வெறும் வார்த்தை அல்ல, அது என்னோட உணர்வு. ஸ்கிரீன்ல பல வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். என்னோட சினிமாவின் தந்தை கே.எஸ். ரவிக்குமார், தாய் பேரரசர். ஒரு வித்துல இருந்து உருவாக்குறவன் தந்தை, அந்த கருவை பாதுகாக்கிறவர் தாய். கே.எஸ். ரவிக்குமார் சாரால நான் சினிமாவுக்கு கிளம்பி வந்து பேரரசு சாரால கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தேன். சார் நிறைய இடத்துல என்னை பத்தி நிறைய சொல்லுவாங்க, சார் நிறைய அப்படி வரும் சார், இப்படி வரும் சார், செம்மையா பண்ற சார் சொன்னார். சார் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாற்றணும்னு போராடுங்க சார். அவங்களோட வேலைப்பாடு தான் சார் இந்த மேடம். என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கே தெரியாம என்னை நிறைய வேகமா ஓட வச்சிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. காண்டம் இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சினிமாக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை ஒவ்வொன்றா எடுத்து சொன்னா போதுங்கிறதால
முதல் முயற்சியாக நாங்கள் வந்து மேக்கப் டீமை ஒரு ஹைடன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு நாங்கள் நண்பர் சிவாவும் நான் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை பற்றி பேசணும். அது இந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னா அதுக்கு என்னோட உழைத்த சக நண்பர்கள், சிவா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நண்பர்கள், சில பேர் மேடைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். MP ரவி அண்ணா, ரோஷன், பரத்குமார், சசி அண்ணா, பிரகாஷ் அண்ணா, அப்புறம் எனக்காக சப்போர்ட் பண்ண எங்கள் சித்தி வந்துருக்காங்க சார், 2 பேர், எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் எனக்கு மிகப்பெரிய, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இவங்கள் ப்ளஸ் நீங்கள் தான் காரணம். இன்னும் நான் மேலே வரணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், அதை நான் அடுத்த படத்தில் காப்பாற்றுவேன். எங்கள் சார் இத்தனை நாள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். அது அடுத்த டைட்டில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாதிரி வைக்கிறேன் சார். ஒரு கதைக்கான கருவை உருவாக்குறது தான் வேலை. சார் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எஜமான் அப்படின்னு வச்சுருப்பாங்க, சின்ன கவுண்டர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது கதாபாத்திரத்தினோட பவர் என்ன, வில் பவர், அந்த வில் பவருக்கான டைட்டில் வைக்கணும். ஸோ இந்த கதைக்கான வில் பவர் காண்டம் தான். எனக்காக வந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், எனக்கு சப்போர்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எடிட்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தா என்னோட மொத்த இயக்குநர்களுக்கும் என்னோட நன்றி. கச்சேரி ஆகும்போது இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுவேன், தடுமாறுவேன் கடற்கடன்னு. யோ என்னாச்சு, நல்லா தானே ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் என்னாச்சு? இல்லை மாஸ்டர், அது 2 ஃப்ரேம் அப் பண்ணுங்க, 2 டவுன் பண்ணுவாங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அப்பு டவுன் தெரியாமல் அதுக்கெல்லாம் நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுத்த மாஸ்டருக்கும் நன்றி. அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. எங்களை தான் வாழ வைக்கும் தங்க சினிமா, மக்களுக்கு இது போல தோழன் வருமா? அட கெட்ட எண்ணம் உள்ள வந்தான் கிட்ட வந்தாலே, அட குப்பை போல உரந்தள்ளும் வெள்ளித்திரையே.